ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் விக்னேஷ் பண்ணி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 13 ட்ராப்டவுன் லிஸ்ட் யூஸிங் HTML ஹெல்ப்பர். ஓகேங்களா, இன்றைக்கி MVC டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ MVCயில் வந்து ட்ராப்டவுன் லிஸ்ட் எப்படி வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். அதாவது HTML ஹெல்ப்பர் கண்ட்ரோலரை யூஸ் பண்ணி எப்படி வந்து ட்ராப்டவுன் வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ நார்மலாக வந்து பார்க்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ எப்படின்னா HTML ட்ராப்டவுன் லிஸ்ட் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ட்ரோலர். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் பார்க்க போகிறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து HTML டாட். ஓகேங்களா, ஸோ இப்போ HTML டாட் அப்படின்னு பார்க்க போகிறோம். டாட் ட்ராப்டவுன். ஓகேங்களா, இப்போ ட்ராப்டவுன் லிஸ்ட் அப்படின்னு பார்க்க போகிறோம். ட்ராப்டவுன் லிஸ்ட் ஃபார்ங்கிறது நம்ம வந்து மாடல் யூஸ் பண்ணி பைண்ட் பண்ணல யூஸ் பண்ணுறது ட்ராப்டவுன் லிஸ்ட் பார். ஓகேங்களா, ஸோ இப்போ ட்ராப்டவுன் லிஸ்ட் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இப்போ நாம் யூஸ் பண்ணுறது ட்ராப்டவுன் லிஸ்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ ட்ராப்டவுன் லிஸ்ட் ஃபார்ங்கிறது ஸ்ட்ராங்லி டைப்டு. ஓகேங்களா, மாடல் யூஸ் பண்ணி மாடல் மூலிமா டேட்டா பேஸ்லேருந்து டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து பைண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ட்ராப்டவுன் லிஸ்ட் பார். ஓகேங்களா, நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப்டவுன் லிஸ்ட் பார்க்குறோம். லேட்டர் வந்து ட்ராப்டவுன் லிஸ்ட் பார் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ இப்போ ட்ராப்டவுன் லிஸ்ட் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா DDL கோர்ஸ். நம்ம வந்து கோர்ஸ் டீட்டெயில்ஸ் தான் வந்து நம்ம பைண்ட் பண்ண போகிறோம். DDL கோர்ஸ். ஓகேங்களா, ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா IEnumerable செலக்டட் லிஸ்ட் ஐட்டம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த IEnumerable செலக்டட் லிஸ்ட் ஐட்டம் அப்படிங்கிறதுனா டிஃபால்ட்டாகவே செலக்டட் லிஸ்ட் ஐட்டம் அப்படிங்கிறது நம்ம .NET ஃப்ரேம் ஒர்க்கில் இருக்கிற ஒன்று செலக்டட் லிஸ்ட் ஐட்டம். ஓகேங்களா, ஸோ இந்த செலக்டட் லிஸ்ட் ஐட்டத்தில் என்ன பண்ணணும், டெக்ஸ்ட் வேல்யூன்னு 2 ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஸோ அந்த 2 ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி தான் நம்ம வேல்யூ வந்து இங்கே பைண்ட் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம ட்ராப்டவுனில் வேல்யூ பைண்ட் பண்ணுறதுக்கு 2 இருக்குது. டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. டெக்ஸ்ட்டுங்கிறது ட்ராப்டவுனில் ஷோ பண்ணுற வேல்யூ, ட்ராப்டவுனில் ஷோ பண்ணுற அந்த டெக்ஸ்ட். ஓகேங்களா, ஸோ வேல்யூஸுங்கிறது எந்த ட்ராப்டவுன் செலக்ட் பண்ணிங்களோ அந்த அதுக்கான வேல்யூ தான் போய் டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகும். நம்ம வேல்யூவும் ஸ்டோர் பண்ணலாம், டெக்ஸ்ட்டும் ஸ்டோர் பண்ணலாம். நான் நார்மலாக வந்து வேல்யூ தான் ஸ்டோர் பண்ணுவோம். ஏன்னா இப்போ ஃபார் கோர்ஸ் வந்து சினா அதுக்கு ID 1, C++னா ID 2, ஜாவானா ID 3. ஸோ C செலக்ட் பண்ணிங்கன்னா டேட்டா பேஸில் போய் 1ன்னு ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா, C++ன்னு செலக்ட் பண்ணிங்கன்னா 2ன்னு ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து வேல்யூஸ் டெக்ஸ்ட் ஸ்டோர் பண்ண மாட்டோம், வேல்யூஸ் தான் ஸ்டோர் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இப்போ நான் நியூ. ஓகேங்களா, இங்கே வந்து டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க. இப்போ நம்ம வந்து என்னன்னா இப்போ இங்கே தான் வந்து இந்த ட்ராப்டவுனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட் ஆஃப் ஐட்டத்தை கொண்டு வந்து இங்கே பைண்ட் பண்ண போகிறோம். DDL கோர்ஸ் நேம், கோர்ஸ் அப்படிங்கிறது ட்ராப்டவுன் லிஸ்ட்டோட நேமு. இங்கே தான் வந்து லிஸ்ட் ஆஃப் ஐட்டத்தை பார்த்தீங்கன்னா IEnumerable செலக்டட் லிஸ்ட் ஐட்டம் அப்படின்ட்டு இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த செலக்டட் ஒரு லிஸ்ட் ஆஃப் ஐட்டத்தை கொண்டு வந்து இங்கே இதான் பைண்ட் பண்ணதான் அது வந்து ட்ராப்டவுனில் வரும். ஓகேங்களா, இப்போ நம்ம எப்படி பைண்ட் பண்ண போறோம்னா டிஃபால்ட்டாகவே செலக்டட் லிஸ்ட் ஐட்டம்னு ஒரு கிளாஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ வந்து லிஸ்ட்னா கலெக்ஷன் ஆஃப் லிஸ்ட். ஓகேங்களா, அதான் லிஸ்ட், கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம். ஓகேங்களா, லிஸ்ட் ஆஃப் இப்போ இங்கே வந்து இப்போ என்ன வச்சுங்க செலக்டட் லிஸ்ட் ஐட்டம்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா, செலக்டட் லிஸ்ட் ஐட்டம். ஓகேங்களா, ஸோ இந்த செலக்டட் லிஸ்ட் ஐட்டத்தில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ செலக்டட் லிஸ்ட் ஐட்டம். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த செலக்டட் லிஸ்ட் ஐட்டம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த செலக்டட் லிஸ்ட் ஐட்டத்தில் F12 ப்ரெஸ் பண்ணுங்களேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இருக்கிற ஒரு கிளாஸ் செலக்டட் லிஸ்ட் ஐட்டம். இது என்ன system.web.mvcங்கிற ஒரு நேம் ஸ்பேஸில் இருக்கும். ஓகேங்களா, ஸோ டிஃபால்ட்டாகவே இந்த கிளாஸ் வந்து .NET ஃப்ரேம் ஒர்க் கிளாஸ். அது எதில் இருக்குன்னா system.mvc நேம் ஸ்பேஸில் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு, இல்லை வந்து இந்த டெக்ஸ்ட்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா, கெட் ஆர் செட் த டெக்ஸ்ட் ஆஃப் த செலக்டட் ஐட்டம். ஓகேங்களா, டெக்ஸ்ட் அதாவது நம்ம ட்ராப் டவுனில் கெட் பண்ணுற அதை செட் பண்ணுற டெக்ஸ்ட், அதான் டெக்ஸ்ட். ஓகேங்களா, அடுத்து வேல்யூ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கெட் ஆர் செட் த வேல்யூ ஆஃப் த செலக்டட் ஐட்டம். ஓகேங்களா, ஸோ நான் சொன்ன மாதிரி ட்ராப் டவுனுக்கு வந்து டெக்ஸ்ட் இருக்கும், வேல்யூ இருக்கும். நம்ம எது செலக்ட் பண்ணுறோமோ அதோட டெக்ஸ்ட் வேணால் டெக்ஸ்ட் எடுத்துக்கலாம், வேல்யூ வேணால் வேல்யூ எடுத்துக்கலாம். நார்மல் டேட்டா பேஸில் போய் வேல்யூ தான் ஸ்டோர் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ இந்த 2 தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், டெக்ஸ்ட் வேல்யூ. இது வந்து டிஃபால்ட் கிளாஸஸ். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ இங்கே செலக்டட் நியூ ஐட்டம் கொடுத்துட்டுனா ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் பிரேசஸ். ஓகேங்களா, ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம்னா இங்கே தான் வந்து நம்ம வந்து எல்லா ஐட்டமும் கொடுக்க போகிறோம். இது செலக்டட் லிஸ்ட் ஐட்டம். நமக்கு செலக்ட் பண்ணுற ஐட்டம் வந்து லிஸ்ட்டாக இருக்கும், அதான் செலக்டட் லிஸ்ட் ஐட்டம். நம்ம ட்ராப்டவுனில் செலக்ட் பண்ண போகிற ஐட்டத்தை தான் செலக்டட் லிஸ்ட் ஐட்டம் சொல்லுவோம். அது எப்படி இருக்குன்னா கலெக்ஷனாக இருக்கும், அதான் வந்து லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே மறுபடியும் பார்த்தீங்கன்னா நியூ. இப்போ செலக்டட் லிஸ்ட் ஐட்டம் இருக்குது, அதுக்குள்ளே என்னென்ன லிஸ்ட் ஐட்டம் வரும்னா செலக்டட் லிஸ்ட் ஐட்டம். ஓகேங்களா, இப்போ ஓப்பன். ஓகேங்களா, ஸோ இப்போ என்னன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். இதுதான் வந்து டெக்ஸ்ட்னா நம்ம ட்ராப் டவுனில் ஷோ பண்ணுற வேல்யூ அது டெக்ஸ்ட். ஓகேங்களா, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ அப்படின்னு ஒன்று இருக்கும், இது வேல்யூ. ஓகேங்களா, ஸோ வேல்யூ அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்போ அந்த சீன் செலக்ட் பண்ணால் அதுக்கான கரஸ்பாண்டிங் வேல்யூ. ஓகேங்களா, ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் வேல்யூ.
ஓகேங்களா. ஸோ இது வந்து டெக்ஸ்ட் அண்டு கமா வேல்யூஸ். ஓகேங்களா, VALU. ஓகேங்களா, வேல்யூ. ஓகேங்களா. ஸோ இதான் வந்து வேல்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா. ஸோ இப்போ நான் அடுத்தது வரணும்னு வச்சுங்க கமா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காப்பி அப்படியே எல்லாத்தையும் காப்பி பண்ணேன், Ctrl+C ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்படியே பேஸ்ட் பண்ணேன். ஓகேங்களா. ஸோ அப்படியே பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணி இது C++. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னங்கன்னா C++ன்னு ஒரு வேல்யூஸ் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா அப்படிங்கிற ஒரு வேல்யூ இருக்கும். ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து C#. ஸோ இப்போ இதுக்கு இதெல்லாம் வந்து ப்ராப்ளம் ஷோ பண்ணுற வேல்யூ டெக்ஸ்ட் ஸ்ட்ரிங்கு, அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2. இப்போ நான் இப்போ இந்த கொடுக்குற வேல்யூ 2, 3, 4 இப்போ இந்த வேல்யூ தான் வரும். செலக்ட் பண்ணல இதுதான் வரும் நமக்கு. ஓகேங்களா, 4. இப்போ நான் வந்து சேவ் பண்ணிட்டேன். ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டீங்கன்னா இப்போ இதை ரன் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ராப் டவுன் லிஸ்ட் வரும். ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் எல்லாமே வரும். ஸோ செலக்டட் லிஸ்ட் வந்து டிஃபால்ட் கிளாஸ். ஸோ நியூ செலக்டட் லிஸ்ட் ஐட்டம் ஒரு ஓப்பன் பிரேசஸ் க்ளோஸ் பிரேசஸ், அதுக்குள்ளே நியூ ஒவ்வொரு ஐட்டமாக கொடுப்போம். நியூ செலக்டட் லிஸ்ட் ஐட்டம் டெக்ஸ்ட் C, நியூ செலக்டட் ஐட்டம் C++. ஓகேங்களா. இதுக்கு வந்து இப்போ ஒவ்வொன்றும் நம்ம இந்த மாதிரி கொடுப்போம். ஓகேங்களா. ஸோ இப்போ என்னன்னா நான் பில்ட் பண்ணி ரன் பண்ணிட்டேன். இப்போ ரன் பண்ணிங்கன்னா வந்து நம்ம டிஃபால்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ட்ராப் டவுன் ஓப்பன் ஆகிட்டு அந்த ட்ராப் டவுனில் நம்ம இங்கே கொடுத்த வேல்யூஸ் எல்லாமே வரும். ஓகேங்களா. ஸோ இப்போது நான் செலக்டட் லிஸ்ட் ஐட்டம்ங்கிறது நீங்கள் ஒரு டைம் டீட்டெயிலாக போய் பார்க்கணுன்னா செக் பண்ணுங்கள். நத்திங் பட் செலக்டட் லிஸ்ட் ஐட்டம் கலெக்ஷன் ஆஃப் டிஃபால்ட்டாக செலக்ட் பண்ணுற ஐட்டம்ஸ். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிடுறேன், இப்போ ரன் பண்ணியாச்சு, நமக்கு வந்து லோட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா C++, ஜாவா எல்லாமே வந்திருக்கு. ஓகேங்களா. C#. ஓகேங்களா. நீங்கள் மாற்றி கொடுத்துருக்கு, அதனால வந்திருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ எனக்கு வந்து இங்கே C#. ஓகேங்களா. ஸோ இப்போ எனக்கு என்னன்னா டிஃபால்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து C#ன்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. இப்போ எனக்கு என்னன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இந்த அடுத்து கமா கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, இங்கே நமக்கு வந்து 2 ஓவர்லோடு இருக்கும். HTML அட்ரிபியூட் நம்ம முன்ன சொன்ன மாதிரி HTML அட்ரிபியூட்னு கொடுக்கலாம். அடுத்து இந்த ஆப்ஷனல் லேபிள் ஒன்று இருக்கலாம். எனக்கு டிஃபால்ட்டாக இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எதுவுமே செலக்டட்னு எதுவும் இல்லை, டிஃபால்ட்டாகவே சீன் வந்திருக்கு. நம்ம செலக்ட் வேல்யூ அப்படின்னு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸில் ஆப்ஷனல் லேபிள் அப்படின்னா டிஃபால்ட்டாக வர்றது. ஓகேங்களா. இப்போ செலக்ட் இது வந்து முன்னாடி செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி காட்டுற ஐட்டம்ஸ். ஓகேங்களா. ஸோ செலக்ட் அப்படின்னு வரும். ஓகேங்களா. இப்போ நான் சேவ் Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் போய் ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள் பேஜை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்க, இப்போ எல்லாமே நமக்கு இங்கே வந்து இப்போ லோட் ஆகிட்டுருக்கு. ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னு வச்சுங்க, நமக்கு வந்து இப்போ இங்கே செலக்ட்னு வந்துடும். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து இப்போ ஃபுல் ஓகே இப்போ செலக்ட்னு வந்துடும். ஓகேங்களா. இப்போ இதில் எது ஒன்று வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ எனக்கு வந்து டிஃபால்ட்டாக ஏதோ ஒரு செலக்டட் ஐட்டம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ எனக்கு வந்து செலக்டட் வரணும் அப்படின்னா என்ன பண்ணுங்கன்னா இங்கே எது இல்லை, இப்போ இங்கே போயிட்டு செலக்டட் ஈக்குவல் டு கமா, இப்போ செலக்டட் ஓகேங்களா, செலக்டட் ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுத்தீங்கன்னா போதும். ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன ஆகுனா சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணிட்டு இப்போ போய் ரன் பண்ணிங்கன்னா எந்த இடத்துல செலக்டட் ஈக்குவல் ட்ரூன்னு கொடுத்தீங்களோ இப்போ அது டிஃபால்ட்டாகவே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஈக்குவல் ட்ரூன்னு கொடுத்தீங்கன்னா அது டிஃபால்ட்டாகவே நமக்கு C# செலக்ட் ஆகி வந்துடும். ஓகேங்களா. ஸோ இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா C# டிஃபால்ட்டாகவே செலக்ட் ஆகிடுன்னு வந்துடும். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து இது ஓகே. இது வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டைரெக்டாகவே வந்து வியூவில் கொடுத்துருக்கேன் எல்லா ஐட்டமும். ஓகேங்களா. இப்போ நம்ம அடுத்து எப்படி பண்ணால் எப்படி கண்ட்ரோலரில் அந்த செலக்டட் ஐட்டம் கொடுத்து அதை எப்படி கொண்டு வந்து வியூவில் பைண்ட் பண்ண போதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இப்போ இதே மாதிரி தான் இதை நான் ஃபுல்லாக கமெண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ என் கமெண்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் கண்ட்ரோலருக்கு போகிறேன். இப்போ கண்ட்ரோலில் போயிட்டு என்ன பண்ணிங்கன்னா அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் என்ன கண்ட்ரோலில் அதே மாதிரி தான் நான் ஆல்ரெடி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஸ்டாப் பண்ணுறேன். என் கண்ட்ரோலர் சேஞ்ச் பண்ண போகிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அதே மாதிரி கண்ட்ரோலரில் எப்படி வந்து வேல்யூ பயன் பண்ணாலும் ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ அதே மாதிரி செலக்டட் லிஸ்ட் ஐட்டம். ஓகேங்களா. ஸோ நான் டைம் பார்த்தீங்கன்னா வச்சுங்க லிஸ்ட் ஆஃப் செலக்டட் லிஸ்ட் ஐட்டம் ஒரு வேரியபிள் கோர்ஸ் நேம் ஈக்குவல் டு நியூ செலக்டட் லிஸ்ட் ஐட்டம். ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் பிரேஸ் கொடுத்தேன். அதே மாதிரி தான் நம்ம இங்கே வியூவில் எப்படி கொடுத்தோமோ அதை வந்து ஃபஸ்ட்டு இங்கே நம்ம இங்கே வியூவில் எப்படி கொடுத்தோமோ ஓகேங்களா. ஸோ நம்ம வியூவில் எப்படி கொடுத்தோமோ அதே தான் வந்து இப்போ நான் வந்து இங்கே கொடுக்க போகிறேன். ஸோ நியூ லிஸ்ட் ஐட்டம் டெக்ஸ்ட் C. ஓகேங்களா. இந்த மாதிரி கொடுத்துருக்கேன் C. அடுத்து பார்த்தீங்கன்னா C++, ஜாவா. ஓகேங்களா. ஸோ இப்போ ஓப்பன் இது வந்து கன்ஸ்ட்ரக்டர், அதுக்கு ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேசஸ், இதுக்குள்ள நான் வேல்யூஸ் கொடுத்துருக்கேன் அதே தான். ஓகேங்களா. ஸோ செலக்டட் லிஸ்ட் ஐட்டம் வந்து நத்திங் பட் நம்ம F12 கொடுத்தீங்கன்னா அதே கிளாஸ் தான். ஓகேங்களா. ஸோ இப்போ என்னன்னா இங்கே இருக்கிற இந்த டெக்ஸ்ட் வேல்யூ தான் வந்து பார்த்தீங்கன்னா
இங்கே நம்ம வருது டெக்ஸ்ட் வேல்யூ. ஓகேங்களா? ஸோ கொடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணா இந்த ஐட்டத்தை என்ன பண்ணால் வியூ பேக் டாட் கோர்ஸ்னு ஒரு கிரியேட் பண்ணுறேன். வியூ பேக் டாட் கோர்ஸ்னு கிரியேட் பண்ணுறேன். இது என்னன்னா இந்த டெம்ப் டேட்டா வியூ பேக்கில் என்னன்னா கண்ட்ரோல்லேருந்து டேட்டா வியூக்கோ ஓகேங்களா கொண்டு போகிறதுக்காக யூஸ் பண்ணுறது. இந்த வியூ பேக் டெம்ப் டேட்டா வந்து டிஃப்ரெண்ட் சினாரியோல யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அது வந்து லேட்டராக ஒரு டீடைல்டு செஷனில் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்னன்னா இப்போ வியூ பேக் டாட் கோர்ஸ் அப்படின்னு டாட் வச்சு கோர்ஸ் வந்து நீங்கள் கொடுக்குற நேம் என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ வியூ பேக். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுன்னா வியூ பேக் டாட் நீங்கள் கொடுக்குற நேம் கோர்ஸ். இப்போ என்ன பண்ண இந்த கோர்ஸ் லிஸ்ட்டை வந்து இதில் இந்த வியூ பேக் கோர்ஸில் அசைன் பண்ணிவிடும். ஓகேங்களா? இப்போ நான் வியூ கொண்டு போகணுமா? இப்போ இங்கே என்ன பண்ணுற போகிறேன் அப்படின்னா இந்த வியூவில் நான் வந்து ஆல்ரெடி நம்ம டைம் பீங்காக நான் ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுருக்கேன். இதை அப்படியே காப்பி பண்ணி இந்த வியூவில் பேஸ்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்க. இப்போ கோர்ஸு ட்ராப் டவுன். ஓகேங்களா? இங்கே என்ன பண்ணீங்கன்னா வியூ பேக் டாட் கோர்ஸ் அதே தான் கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்து செலக்டட் லிஸ்ட் ஐட்டம் இங்கே கொடுத்த மாதிரி. இப்போ என்ன பண்ணீங்கன்னா இந்த வியூ பேக்கில் தான் வந்து அந்த லிஸ்ட் ஐட்டம்லாம் இருக்கும். அது என்ன பண்ணணும்னா நம்ம வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அது அது லிஸ்ட் ஆஃப் செலக்டட் லிஸ்ட் ஐட்டம் தான் எடுத்துக்கும். நான் என்ன பண்ணேன் அங்கேருந்து வர வேல்யூ வியூ பேக் டாட் கோர்ஸ் என்ன பண்ணால் நான் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? நானாக வந்து எக்ஸ்பிளிசிட்டாகவே நானே கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் செலக்டட் லிஸ்ட் ஐட்டம் என்ன பண்ணேன் இந்த வியூ பேக் இருக்கிற லிஸ்ட்டை என்ன பண்ணியிருக்கேன்னா செலக்டட் லிஸ்ட் ஐட்டமாக நான் வந்து மாற்றிருக்கேன். ஓகேங்களா? ஸோ லிஸ்ட் ஆஃப் செலக்டட் லிஸ்ட் ஐட்டமாக நான் மாற்றிருக்கேன், கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ சேவ் பண்ணுறேன். இப்போ போயிட்டு அதே மாதிரி இப்போ போயிட்டு நீங்கள் ரன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. அதே அவுட்புட் தான் வரும் நமக்கு. ஓகேங்களா? எந்த சேஞ்சஸும் இருக்காது, நமக்கு அதே அவுட்புட் தான் வரும். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் ரன் பண்ணுங்கள். ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா இப்போ வந்து எங்கேருந்து வேல்யூஸ் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கண்ட்ரோலில் ஃபஸ்ட்டு வேல்யூஸ் பைண்ட் பண்ணிட்டு கண்ட்ரோலிருந்து அதை வந்து வியூக்கு கொண்டு வரோம். ஓகேங்களா? ஸோ ஒர்க் பண்ணுற வே எல்லாமே அதே தான். ஸோ எப்படி வந்து முன்ன வந்து டிஃபால்ட்டாகவே வந்து நமக்கு வந்து வேல்யூஸ் வந்து வியூலேயே கொடுத்தோம். இப்போ என்ன பண்ணோம் கண்ட்ரோலில் பைண்ட் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். இன்கேஸ் நம்ம ஃபியூச்சரில் டேட்டா பேஸ்லேருந்து எடுத்துட்டோம்னா டேட்டா பேஸுக்கு வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லூப் த்ரூ போட்டு லிஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி செலக்டட் லிஸ்ட் ஐட்டத்தில் பைண்ட் பண்ணி அதை வந்து நம்ம வந்து பைண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? நம்ம ஒரு ப்ராஜெக்ட் ஸ்மால் எல்லாமே முடிச்சுட்டு ஒரு ஸ்மால் ப்ராஜெக்ட் எப்படி MVC யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அந்த ப்ராஜெக்ட் அப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படி டேட்டா பேஸ்லேருந்து வேல்யூ எடுத்துகிட்டு வந்து ட்ராப்டவுனில் பைண்ட் பண்ணி பார்ப்போம். இல்லைன்னா நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் நம்ம வந்து எப்படி டேட்டா பேஸ் வந்து வேல்யூ எடுத்துகிட்டு வந்து நம்ம ட்ராப்டவுனில் பைண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் செலக்டட் லிஸ்ட் ஒரு செலக்டட் லிஸ்ட் ஐட்டம் ஒரு கிளாஸ் லிஸ்ட் ஆஃப் செலக்டட் லிஸ்ட் ஐட்டத்துக்கு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். அதுக்குள்ளே வந்து ஒவ்வொரு வேல்யூஸும் அசைன் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். டவுட்னா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன நமக்கு இப்போ ரன் ஆகிருக்கும் வேல்யூ ப்ராஜெக்ட். ஓகேங்களா? ஸோ பாருங்கள் அதே மாதிரி தான் நமக்கு எல்லாமே வந்து அதே மாதிரி தான் வந்துருக்கு. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு டிஃபால்ட்டாக ஏதோ ஒன்று செலக்ட் ஆகி வரணும் அப்படின்னா நீங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே போயிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவா செலக்டாக டிஃபால்ட்டாக எனக்கு செலக்டட் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே என்ன பண்ணிச்சிங்க இப்போ செலக்டட் ஐட்டம் ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுத்தீங்கன்னா அதே தான் சேம் ட்ரூ கொடுத்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே செலக்டட் ஐட்டம் ட்ரூன்னு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்னென்னா இப்போ அகைன் வந்து மறுபடியும் ரன் பண்ணுறேன். ஸோ அதே அவுட்புட் தான் நமக்கு வரும். ஓகேங்களா? இப்போ என்ன டிஃபால்ட்டாக வந்து ஜாவா வந்து செலக்டட் ஐட்டமாக வந்துடும். ஓகேங்களா? ஸோ இங்கே செலக்டட் ஐட்டம்கள் ட்ரூன்னு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து நமக்கு ஜாவா வந்து செலக்டட் ஐட்டமாக வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்னென்னா இந்த ட்ராப்டவுன் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது என்னென்னா நான் டிஃபால்ட்டாக கொடுத்துருக்கேன் டெமோ/index டைப் பண்ணிங்கன்னா போதும். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஜாவாவுக்கு வந்துருக்கு. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து உங்களுக்கு வந்து இதான் வந்து ட்ராப்டவுன். ஓகேங்களா? ஸோ இப்போ என்னென்னா இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க கண்டிப்பாக வந்து இந்த ட்ராப்டவுன் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஈஸியான வேல நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். என்ன டவுட்னாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். இதுதான் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் mckms@gmail.com, ட்விட்டர், ஃபேஸ்புக் அண்ட் SInfoVTech சேனல். ஓகேங்களா? இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.